எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம். இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ள மறந்திடாதீர்கள். இப்போது ஒரு உண்மை சம்பவத்தைப் போல உணர வைக்கும் கதையை சொல்லப் போகிறேன். ஒரு வீட்டில் மாமனாரும் மருமகளும் மகனும் வாழ்ந்து வந்தார்கள். மகனுக்கு திருமணமாகி சில மாதங்களே ஆகியிருந்தன. ஆனால் அந்த தம்பதிக்குள் ஒரு பிரச்சனை வளர்ந்து கொண்டிருந்தது. ஒருநாள் இரவு மருமகள் தன் மாமனாரிடம் நேரே சொன்னாள், மாமா, உங்கள் மகன் இரவு நேரங்களில் ஆழமாக தூங்கிவிடுகிறார். என்னை சரியாக கவனிப்பதில்லை. நீங்களே என்னுடன் இரவில் தங்குங்கள். முதலில் அதை வேடிக்கையாக நினைத்த மாமனார் பின்னர் அந்த அழைப்பின் உண்மையான அர்த்தத்தை உணரவே இல்லை. மாமனாருக்கு வயது 55. தன் மகனுக்கு 27 வயதில்தான் கல்யாணம் செய்து வைத்தார். அந்த தாமதத்துக்கு காரணம் மகன் ஒரே பிள்ளை செல்லமாக வளர்க்கப்பட்டான். அவனுக்கு வேலை செய்யக்கூட பழக்கமில்லை. அதனால்தான் ஒரு பொறுப்பான நல்ல மருமகளை தேடினார். பெற்றோர் இல்லாத ஒரு பெண்ணே அவள் நல்ல வேலையில் இருப்பதால் தேர்ந்தெடுத்தார். தன் மகனுக்கு அவள் சிறந்த துணையாக இருப்பாள் என்ற நம்பிக்கையில் உடனடியாக திருமணத்தை முடித்து வைத்தார். ஆனால் திருமணத்துக்குப் பின் எதிர்பார்த்ததோ எதுவும் நடக்கவில்லை. மருமகள் முதலில் பொறுமையாக இருந்தாள். ஆனால் சில மாதங்களில் புகார்கள் வரத் தொடங்கின. மகன் மிகவும் சோம்பேறியாக இருப்பதாகவும் எந்த வேலையும் செய்ய மறுப்பதாகவும் மனைவிக்கு நேரம் ஒதுக்காமல் தூங்குவதாகவும் மருமகள் கூறினாள். மாமனார் 2 நாட்கள் அவர்களை கவனித்தார். மகன் உண்மையிலேயே மருமகளை அன்பாக கவனிக்கவில்லை. அவள் மிகவும் வருத்தமாக இருந்தாள். மகனின் சோம்பேறித்தனம் மருமகளை அவனை விட்டு பிரிய வைத்துவிடுமோ என்றே மாமனாருக்கு பயம் வந்தது. ஒருநாள் மாலை மருமகள் ஆபீஸிலிருந்து வந்தபோது மாமனார் அவளுக்கு டீ கொண்டு போய் கொடுத்தார். மாமா, நீங்களா டீ போட்டு தருவது என்று கேட்டாள் மருமகள். ஏன் என்னால் டீ போட்டு தரக்கூடாதா என்றார் மாமனார். உங்கள் கையில் டீ குடித்தால் மிகவும் சுவையாக இருக்கிறது என்றாள் அவள். அப்போதே மாமனாருக்குள் ஒரு எண்ணம் முனைத்தது. சில நாட்களில் என் மகனுக்கு மனைவியுடன் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத்தருகிறேன். மருமகளும் நீங்கள் அவரை சரி செய்தால் அவரும் உங்களைப் போல நல்லவராக ஆகிவிடுவார் என்றால் மாமனார் தன் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு ஓய்வூதியத்தில் வாழத் தொடங்கினார். தங்குவதற்கு சொந்த வீடும் இருந்தது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அவரை அலைக்கழித்தது. கடந்த 2 நாட்களாக மருமகள் ஹாலில் தூங்குவதை கவனித்தார். 3வது நாள் பொறுமை இழந்து காரணம் கேட்க மருமகள் அவரை அழைத்துக் கொண்டு தன் அறைக்குள் போனாள். அங்கே படுத்து தூங்கிக் கொண்டிருந்த மகனை காட்டி 4 மாசத்திலேயே 4 வருஷமான மாதிரி ஆக்கிட்டான். மனைவிக்கு நேரம் கொடுக்கணும் என்பது அவனுக்கு தெரியலை என்றால் அவன் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தான். இது உண்மையிலேயே உங்க மகனுக்கு முதல் திருமணமா என்று கேட்டாள் மருமகள். அந்த கேள்வி மாமனாருக்கு இடியாக விழுந்தது. அவன் என்கிட்ட எந்த அன்பையும் காட்டத் தெரியல. ஒரே விஷயத்தை தினமும் சொல்லிச் சொல்லி நான் சோர்வாகிவிட்டேன் என்று விளக்கினாள். மருமகள் சொன்னதைக் கேட்டு மாமனார் அதிர்ச்சியடைந்தார். தன் மகன் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்ததுதானே தவிர இப்படி ஒரு நிலைமை வரும் என்று எதிர்பார்க்கவில்லை. மாமனார் தன் மகனுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க முடிவு செய்தார். ஆனால் தூக்க மாத்திரைகளும் இரத்தசியங்களும் மறைந்திருக்கும் இந்த வீட்டில் அவர் கண்டுபிடிக்கப் போவது என்ன? அடுத்த பகுதியில் கண்டுபிடியுங்கள். காலை விடிந்ததும் மருமகள் ஆபீஸுக்கு போய்விட்டாள். மாமனார் தன் மகனை அழைத்து கண்டிப்பாக பேசினார். மகனே, உனக்கு திருமணமாகிவிட்டது. மனைவியை எப்படி மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நான் உனக்கு கற்றுத் தருகிறேன். உனது ஆழ்ந்த தூக்கம் உன் மனைவிக்கு சோர்வைத் தருகிறது என்றார். ஆனால் மகனோ, அப்பா, எவ்வளவு நேரம் நான் தூங்குகிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா என்றான். அவனுக்கு தன் தவறு புரியவே இல்லை. அன்று இரவு மாமனார் தன் மகன் மற்றும் மருமகளின் அறைக்கு வெளியே போய் எட்டி பார்த்தார். மகன் மீண்டும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தான். மருமகள் ஜன்னல் அருகே நின்று கொண்டிருந்தாள். மாமனாருக்கு கால் வழுக்கி கீழே விழுந்துவிட்டார். சத்தம் கேட்டு மருமகள் வெளியே ஓடி வந்து, மாமா, இந்த நேரத்தில் எங்கள் அறைக்கு வெளியே என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்று கேட்டாள்.
காலையில் என் மகனுக்கு புரிய வைத்தேன். ஆனால் அவன் இன்றும் தூங்குகிறானா என்று பார்க்க வந்தேன் என்றார் மாமனார். மாமா, நீங்கள் அவருக்கு மன அழுத்தம் கொடுக்க வேண்டாம். நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொல்லி அவர் கையை பிடித்து தூக்கி அவரது அறைக்கு அழைத்துப் போனாள். அறைக்கு சென்றதும் மருமகள் மாமனாரின் கால்களை பிடித்துவிட ஆரம்பித்தாள். அந்த தொடுதலிலேயே மாமனாருக்கு ஒரு புதிய உணர்வு ஏற்பட்டது. வெட்கமும் தயக்கமும் ஒரு சேர வந்தன. ஆனால் மருமகள் சொன்னாள், மாமா, நீங்கள் வெட்கப்பட தேவையில்லை. நீங்கள் மிகவும் சுதந்திரமான குணம் கொண்டவர். பின்னர் மாமனாரின் முகத்தை பார்த்து, உங்கள் மகனை விட நீங்கள் இப்போதும் அழகாகவும் இளமையாகவும் இருக்கிறீர்கள் என்றால் அந்த வார்த்தைகள் மாமனாரை மேலும் குழப்பின. அன்று முதல் மாமனார் தன் மகனுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க முயற்சி செய்து கொண்டே இருந்தார். மகனும் கொஞ்சம் கொஞ்சமாக வேலைகளை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தான். ஆனால் மருமகளின் நடத்தையில் ஒரு மாற்றம் தெரிந்தது. ஒருநாள் மாமனார் சாப்பிட உட்கார்ந்திருந்தபோது மருமகள் அவருக்கு உணவு பரிமாறினாள். அப்போது அவளது ஒரு கால் அவரது காலின் மேல் பட்டுக்கொண்டே இருந்தது. அவள் திரும்ப மாமனாரையே பார்த்துக் கொண்டிருந்தாள். மாமனாருக்கு உள்ளே ஒரு பயம் முளைத்தது. நான் அவருடைய மாமனார் என்பதே அவள் மறந்துவிட்டாளோ என்று அவர் எண்ணினார். சாப்பிட்டு முடிந்ததும், மருமகளே, வயிறு நிறைந்துவிட்டது என்றார் மாமனார். மாமா, நானும் சாப்பிட வேண்டும் என்றாள் மருமகள். மாமனார் அவளுக்கு உணவு பரிமாறினார். அதற்கு பிறகு மருமகள் அவரிடம் இன்னும் வித்தியாசமாக நடந்து கொள்ளத் தொடங்கினாள். ஒரு கட்டத்தில் மாமனார் கூறினார், நாளைக்கு சில மாணவர்கள் வாடகைக்கு வருகிறார்கள். மாடி ரூமே அவர்களுக்கு விடலாமா என்று கேட்டார். உடனே மருமகள் வேண்டாம் மாமா என்று மறுத்துவிட்டாள். அவள் ஏன் இப்படி மறுக்கிறாள் என்பது அவருக்கு புதிராக இருந்தது. அடுத்த நாள் இரவு திடீரென்று மருமகள் மாமனாரின் அறைக்கு வந்தாள். அவரது கையை பிடித்து தன் அறைக்கு அழைத்துச் சென்றாள். மருமகளே, என்ன நடக்கிறது என்று பயந்து போய் கேட்டார் மாமனார். அவள் ஒரு சட்டையை எடுத்து அவரிடம் நீட்டினாள். இதை போட்டுக்கொண்டு வாருங்கள் என்றால் மாமனார் அதிர்ச்சியடைந்து, நான் உன் மாமனார், இதை நீ மறக்கக்கூடாது என்று கண்டித்தார். ஆனால் மருமகள், உங்கள் பையன் தூங்கிக் கொண்டிருக்கிறான். என் விருப்பங்களை உங்களிடம்தான் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாள். மருமகளின் இந்த அணுகுமுறை மாமனாரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. ஆனால் இதற்கு பின்னால் ஒரு பெரிய சூழ்ச்சி மறைந்திருந்தது. அந்த சட்டையின் உண்மை என்ன? அடுத்த பகுதியில் தெரிந்து கொள்ளுங்கள். மாமனார் அந்த சட்டையை வாங்கிக் கொள்ள மறுத்துவிட்டார். நான் உன் மாமனார் என்று மீண்டும் சொல்லி அங்கிருந்து வெளியேறினார். அடுத்த நாள் மகன் காலையில் எழுந்து காலை உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தபோது மாமனார் அவனிடம் அந்த சட்டையை காட்டினார். இதை உனக்காகத்தான் உன் மனைவி வாங்கி இருக்கிறாள். ஆனால் நீ போடாமல் விட்டுவிட்டாய். இப்போது இதே சட்டையை என்னிடம் தந்து நான் போட்டுக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறாள். உன் மனைவி என்னிடம் இப்படி பேசுவதற்கு காரணம் நீதான் என்று கடுமையாக பேசினார். மகனால் அதைத் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவன் அழத் தொடங்கினான். அப்பா, எனக்கு எல்லாம் புரிகிறது. ஆனால் எனக்கு ஏன் இரவில் இவ்வளவு ஆழமாக தூக்கம் வருகிறது என்று எனக்கே புரியவில்லை. கல்யாணமான சில மாதங்களுக்குப் பிறகுதான் இந்த பிரச்சனை ஆரம்பித்தது. என் மனைவி என்னிடம் அன்பு காட்டுவதில்லை. எனக்கு தெரிந்தது இதுதான் என்றான். இந்த வார்த்தைகள் மாமனாருக்குள் ஒரு சந்தேகத்தை விதைத்தன. யார் பொய் சொல்கிறார்கள்? மகனா அல்லது மருமகளா என்ற கேள்வி அவருக்குள் முனைத்தது. இந்த குழப்பத்துக்கு ஒரு முடிவு காண மாமனார் ஒரு திட்டத்தை வகுத்தார். அன்று இரவு அவர் தன் மகனை தம் அறையில் தூங்கச் சொன்னார். மகனுக்கு பதிலாக மாமனார் மகனின் படுக்கையில் மருமகளின் அறைக்கு சென்று படுத்துக்கொண்டார். மகன் படுத்திருப்பது போல் போர்வையே தன் முகம் வரை இழுத்துக்கொண்டு ஃபேன் ஓனில் போட்டுக்கொண்டு காத்திருந்தார். காரணம், மருமகள் வரும்போது அவர் யார் என்று தெரியாமல் எப்படி நடந்து கொள்கிறாள் என்பதே உண்மையாக கவனிக்க வேண்டும் என்பதே. சற்று நேரத்தில் மருமகள் அறைக்குள் நுழைந்தாள். படுத்திருப்பவர் தன் கணவன் என்று நினைத்துக்கொண்டு அவள் படுக்கையில் வந்து உட்கார்ந்தாள். மாமனாரின் காலிலிருந்து போர்வை சிறிது நழுவியது. ஆனால் அவள் அதை கவனிக்கவில்லை. என்னை கவனிக்காமல் தூங்கிவிட்டாயா என்று முணுமுணுத்தாள். அப்போதுதான்
திடீரென்று கதவு தட்டும் சத்தம் கேட்டது. மருமகள் எழுந்து கதவை திறந்தாள். ஒரு ஆண் குரல் டயானா என்று அழைத்தது. மாமனார் போர்வைக்குள் மூச்சை அடக்கிக் கொண்டு அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தார். என்ன விஷயம் என்று அந்த ஆண் கேட்டான். உன்னோட சோம்பேறி கணவனே உனக்கு பிடித்துவிட்டதா என்று கிண்டலாக கேட்டான். மருமகள் பதிலளித்தாள். அவன் இன்று சாப்பிட்டதில் நான் தூக்க மாத்திரையை கலந்துவிட்டேன். காலை வரை அவன் எழுந்திருக்க மாட்டான். அந்த ஆண் சிரித்துக்கொண்டே, நல்லது, உன் மாமனாரை என்ன செய்யப் போகிறாய் என்று கேட்டான். என் மாமனார் என்னிடம் நெருங்கி வர ஆரம்பித்துவிட்டார். அவர் வெட்கப்பட்டு வீட்டை விட்டு போய்விடுவார் என்று நினைத்தேன். ஆனால் அவர் இங்கேயே இருக்க முடிவு செய்துவிட்டார் என்றாள் மருமகள். மாமனாரின் உடல் சிலிர்த்தது. அவர் மருமகளை ஒரு நல்ல பெண்ணாக நினைத்திருந்தார். ஆனால் இங்கோ அவள் தன் மகனை ஏமாற்றிக் கொண்டும் தூக்க மாத்திரை கொடுத்து மயக்கமடையச் செய்து கொண்டும் வேறொரு ஆணுடன் சந்தித்துக் கொண்டும் இருந்தாள். பொருளாதாரத்துக்காக அவள் இந்த திருமணத்தை செய்து கொண்டு பின்னால் வேறு உறவு வைத்துக் கொண்டிருந்தாள். மாமனார் பொறுமை இழந்து போர்வையை விலக்கிக் கொண்டு எழுந்து உட்கார்ந்தார். மாமனார் முன்னால் நின்ற அந்த ஆண் மற்றும் மருமகள் இருவரும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். அப்போதுதான் மாமனார் கடைசி முடிவை எடுத்தார். என்ன நடந்தது தெரியுமா? அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நான் உன்னை ஒரு நல்ல பொண்ணாக நினைத்தேன். ஆனால் நீ என் மகனை ஏமாற்றுகிறாய் என்று குரல் கொடுத்தார் மாமனார். மருமகள் முகம் வெளறி போனது. அந்த ஆண் மட்டும் தைரியமாக, உங்கள் மகன் ஒரு உதவாக்கரே, அப்படிப்பட்ட ஆண்களை எந்த பெண்தான் விரும்புவாள் என்று கேலியாக சொன்னான். இப்போது நீங்கள் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டீர்கள். இனி எங்களுக்கு மறைக்க ஒன்றுமில்லை என்று தொடர்ந்தான் அவன். மாமனாரின் மனம் கொதித்தது. அவர் உடனடியாக அந்த இருவரையும் அருகில் இருந்த காவல் நிலையத்தில் பிடித்துக் கொடுப்பது என்று முடிவு செய்தார். ஆனால் அவர் அந்த இடத்தை விட்டு நகர்வதற்குள் அந்த ஆண் அவரை தடுத்தான். நீங்கள் போலீசுக்கு போனாலும் உங்கள் பையனின் கதை என்ன? அவன் மனைவியே கவனிக்கத் தெரியாதவன். நாங்கள் சொல்வதை யாரும் நம்ப மாட்டார்கள். நீங்களும் எங்களோடு சேர்ந்து கொண்டால் எல்லோருக்கும் நல்லது என்றான். மருமகளும் கெஞ்சும் குரலில், மாமா, நானும் இவரும் நெருங்கிய நண்பர்கள். உங்கள் மகன் எனக்கு தேவையான அன்பை தரவில்லை, அதனால்தான் நான் இப்படி செய்தேன். நீங்கள் மட்டும் எங்களுக்கு துணையாக இருந்தால் என்றால் மாமனாருக்கு அந்த வார்த்தைகள் மேலும் கோபத்தை அதிகமாக்கின. போதும், நீங்கள் இருவரும் சேர்ந்து என் மகனை ஏமாற்றிவிட்டீர்கள். மேலும் என்னை உங்கள் சதியில் இழுக்க பார்க்கிறீர்கள். நான் உங்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் என்று உறுதியாக கூறிவிட்டு அங்கிருந்து வெளியேறினார். இரவு நேரமாக இருந்தாலும் வீட்டுக்குள் மகன் தூங்கிக் கொண்டிருந்ததால் அவர் வாகனத்தை எடுத்துக்கொண்டு நேராக காவல் நிலையம் சென்றார். உறக்கத்தில் இருந்த காவலாளியிடம் சத்தம் போட்டு அதிகாரி யாருக்காவது விளக்கம் கொடுத்தார். என் மருமகள் மற்றும் அவரது கள்ள காதலன் என் வீட்டில் இப்போதும் இருக்கிறார்கள். அவர்கள் என் மகனுக்கு தூக்க மாத்திரை கொடுத்து மயக்கமடையச் செய்து இரகசியமாக சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். உடனே நடவடிக்கை எடுங்கள் என்று கூறினார். போலீஸ் உடனடியாக சம்பவ இடத்திற்கு புறப்பட்டது. வீட்டுக்கு திரும்பியபோது அந்த ஆணும் மருமகளும் பதட்டத்தில் பொருட்களை எடுத்துக்கொண்டு தப்பு முயன்று கொண்டிருந்தார்கள். ஆனால் மாமனார் முன்னதாகவே வீட்டின் பின் கதவை பூட்டிவிட்டிருந்தார். போலீஸ் வந்து சில நிமிடங்களில் அவர்களை சுற்றி வளைத்து இருவரையும் கைது செய்தது. மருமகள் கண்ணீர் விட்டுக்கொண்டே, மாமா, என்னை மன்னித்து விடுங்கள், நான் தவறு செய்துவிட்டேன் என்று கதறினாள். ஆனால் மாமனார் மனம் கல்லாக இருந்தது. மருமகள் கைது செய்யப்பட்டால் மகன் பாதுகாப்பாக இருந்தான். ஆனால் மாமனாருக்குள் ஒரு வெற்றியின் திருப்தி இருந்ததா? இல்லே, அவருக்கு ஒரே கவலை, தன் மகனின் எதிர்காலம். அதற்குப் பிறகு என்ன நடந்தது? இறுதிப் பகுதியில் தெரிந்து கொள்ளுங்கள். மருமகளும் அவளது கள்ளக்காதலனும் போலீசில் சிக்கிய பிறகு வழக்கு நீதிமன்றுக்கு சென்றது. மருமகளுக்கு எதிராக மாமனார் வழங்கிய சாட்சிகளும் மருமகள் தன் கணவனுக்கு தூக்க மாத்திரை கொடுத்ததற்கான மருத்துவச் சான்றுகளும் அவள் குற்றத்தை உறுதிப்படுத்தின. அவளுக்கும் அவள் காதலனுக்கும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. மாமனாருக்கும் அவரது மகனுக்கும் ஒரு புதிய வாழ்க்கை தொடங்கியது. மகன் முதலில் அதிர்ச்சியில் இருந்தான்.
அப்பா, எனக்கு தெரியாமலேயே இவ்வளவு பெரிய சதி நடந்து கொண்டிருந்ததா என்று கேட்டான். மாமனார் அவனை அணைத்துக் கொண்டு, மகனே, உனக்கு ஒன்றும் தெரியாமல் இருந்ததுதான் பிரச்சனை. ஆனால் நாம் ஒன்றே உறுதியாக புரிந்து கொள்ள வேண்டும். நீ உன் மனைவியிடம் என்ன தவறு செய்தாய் என்பதை உணர வேண்டும். அவள் ஏமாற்றியது தவறுதான். ஆனால் அவளுக்கு உன்னிடம் ஏன் வெறுப்பு வந்தது என்பதையும் நீ சிந்திக்க வேண்டும் என்றார். இதைக் கேட்ட மகனுக்கு தன்மீதுதானே கோபம் வந்தது. அப்பா சொல்வது சரிதான், நான் ஒரு நல்ல கணவனாக இருந்திருக்க முடியும். ஆனால் நான் சோம்பேறியாக இருந்தேன். மனைவியின் தேவைகளை புரிந்து கொள்ள முயற்சிக்கவே இல்லை. அவள் எவ்வளவு தனிமையில் இருந்திருப்பாள் என்று எண்ணினான். இருப்பினும் அவள் செய்த ஏமாற்று பெரியதாகவே பட்டது. அதனால் அவரிடமிருந்து முறையாக விவாகரத்து பெற முடிவு செய்தான். விவாகரத்து முடிந்த சில மாதங்களுக்குப் பிறகு மாமனார் தன் மகனை மாற்றி யமைக்க முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருந்தார். அவர் மகனுக்கு சுயமாக வேலைகள் செய்ய பழக்கினார். காலையில் சீக்கிரம் எழுந்து உடற்பயிற்சி செய்யத் தொடங்கினார். மகனும் தந்தையின் வழியை பின்பற்றி தன் சோம்பேறித்தனத்தை கலைந்தான். சில மாதங்களில் அவன் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தான். அப்பா, நீங்கள் சொல்லாமல் சொல்லிக் கொடுத்த எல்லாமே இப்போது புரிகிறது. நான் ஒரு நல்ல கணவனாக இருந்திருக்க வேண்டும். அந்த தவறை நான் மீண்டும் செய்ய மாட்டேன் என்றான். மாமனாருக்கு நிம்மதியாக இருந்தது. தன் மகனுக்காக அவர் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தார். இம்முறை அந்த பெண்ணின் குடும்பத்தை முழுமையாக விசாரித்து குணத்திற்கும் பொறுப்புக்கும் முக்கியத்துவம் கொடுத்து திருமணம் செய்து வைத்தார். புதிய மருமகள் வந்தாள். அவள் குணம் மிகவும் நல்லவள். மாமனாரும் மகனும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். இந்த அனுபவத்திலிருந்து என்ன பாடம் கிடைத்தது? மாமனாரின் கடைசி வார்த்தைகள் இறுதிப் பகுதியில் உங்களுக்காக காத்திருக்கின்றன. புதிய மருமகள் வந்து சில மாதங்கள் கழித்தன. அவள் பெயர் சுந்தரி. சுந்தரி ஒரு எளிய, அன்பான, பொறுப்பான பெண். அவள் வீட்டு வேலைகளில் மாமனாருக்கும் மகனுக்கும் உதவினாள். முன்பு போல் எந்த கள்ளத்தனமான வேலையும் இரகசிய சந்திப்புகளும் இல்லை. வீடே இப்போது ஒரு சொர்க்கம் போல் இருந்தது. மாமனாருக்கு ஒரே சந்தோஷம். தன் முடிவு சரியாக இருந்தது என்பதே. ஒருநாள் மாலை மாமனார், மகனன், மருமகள் மூவரும் மொட்டை மாடியில் உட்கார்ந்திருந்தபோது மாமனார் சொன்னார், இந்த வாழ்க்கையில் யார் யாரை ஏமாற்றுகிறார்கள், யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது முக்கியமான பாடம். நான் முதலில் ஒரு பெண்ணே அனாதை என்று பரிதாபப்பட்டு அவளை நம் வீட்டுக்கு வரவழைத்தேன். ஆனால் அவளுக்கு நம்மீது அன்பு இல்லை. அன்பு இல்லாமல், பொறுப்பு இல்லாமல் எந்த உறவும் நிலைக்காது. நான் என் மகனுக்கு மனைவி என்றால் என்னவென்று சொல்லித்தர முயற்சித்தேன். ஆனால் அவன் முதலில் அதை புரிந்து கொள்ள மறுத்தான். மகன் தன் தந்தையை பார்த்து, அப்பா, நீங்கள் சொல்வது சரிதான். முந்தைய திருமணத்தில் நான் மிகவும் சுயநலமாக இருந்தேன். நான் மனைவியின் மனநிலையை புரிந்து கொள்ளவில்லை. அவளை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நினைக்கவில்லை. தூங்குவதைத் தவிர வேறு எதிலும் நாட்டம் இல்லை. எனக்கு நீங்கள் பாடம் சொல்லிக் கொடுத்ததே இல்லை என்றால் நான் இன்றும் அதே நிலையில்தான் இருந்திருப்பேன் என்றான். சுந்தரி சிரித்துக்கொண்டே, மாமா, நான் கேள்விப்பட்டேன். உங்கள் முந்தைய மருமகள் என்ன செய்தாலோ, ஆனால் எனக்கு இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. உங்கள் மகன் இப்போது மாறிவிட்டார். என்னே அன்பாக கவனித்துக் கொள்கிறார். நான் அவருக்கு உண்மையான துணையாக இருப்பேன் என்றால் மாமனாருக்கு இன்ப அதிர்ச்சி. நல்லது, இப்போதுதான் எனக்கு மகன் என்ற பெருமை இருக்கிறது. நம் வீடு இப்போது ஒரு சிறந்த இடமாக இருக்கிறது என்றார். பின்னர் அவர் சொன்னார், ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த வாழ்க்கையில் உறவுகளை சிக்கலாக்க வேண்டாம். ஒருவரை நேசித்தால் அவருக்காக முயற்சி செய்யுங்கள். உங்களை புரிந்து கொள்ளாதவர்களைப் பற்றி வருத்தப்படாதீர்கள். என் முந்தைய மருமகள் தன் வாழ்க்கையைதானே கெடுத்து கொண்டால் நாம் அவளை மன்னித்துவிட்டு நம் வாழ்க்கையை சிறப்பாக்கிக் கொள்ளலாம். இப்படி மாமனார் சொல்லி முடித்தபோது வீட்டில் மகிழ்ச்சியின் புன்னகை பரவியது. ஆனால் இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள கடைசி வரிகளை படியுங்கள். சில வருடங்கள் கடந்துவிட்டன. மாமனார் இப்போது மிகவும் முதிர்ந்தவராக, ஆனால் மகிழ்ச்சியாக இருந்தார். மகன் ஒரு சிறந்த பதவியில் வேலை பார்த்தான். சுந்தரிக்கும் அவனுக்கும் அழகான குழந்தைகள் பிறந்தன. மாமனார்
தன் பேர குழந்தைகளுடன் விளையாடிக் கொண்டும் அவர்களுக்கு கதைகள் சொல்லிக் கொண்டும் இருந்தார். ஒருநாள் மாமனார் பேர குழந்தைகளுக்கு இந்த கதையை சொன்னார். நான் ஒருமுறை பெரிய தவறு செய்தேன். ஒரு பெண்ணை நம்பி என் மகனுக்கு திருமணம் செய்து வைத்தேன். ஆனால் அந்த பெண் எங்களை ஏமாற்றினாள். ஆனால் அந்த ஏமாற்றுதான் எனக்கு ஒரு பாடமாக இருந்தது. பிறகு நான் சுந்தரியை என் மருமகளாக பெற்றேன். அவள் எங்கள் குடும்பத்துக்கு ஒரு வரப்பிரசாதம் என்றார். தாத்தா, அந்த பொம்பளை ஏன் ஏமாற்றினாள் என்று பேத்தி கேட்டால் குழந்தாய் சிலருக்கு உண்மையான மகிழ்ச்சியே புரிந்து கொள்ள முடிவதில்லை. அவர்கள் சுயநலத்துக்காக மற்றவர்களை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். நாம் அப்படியாக கூடாது. எப்போதும் உண்மையாக இருங்கள். உறவுகளை பாதுகாக்க வேண்டும். அன்புக்கு பதிலுக்கு அன்பு தர வேண்டும். இல்லை என்றால் நாம் தனித்து போய்விடுவோம் என்றார் மாமனார். மகன் அருகில் வந்து, அப்பா, நீங்கள் சொன்ன பாடம் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். சுந்தரி எனக்கு உண்மையான துணை. அவள் என்னை நேசிக்கிறாள். நானும் அவளை நேசிக்கிறேன். முன்பு நான் தூக்கத்தில் மூழ்கியிருந்தேன். இப்போது நான் குடும்பத்தில் மூழ்கியிருக்கிறேன் என்றான். மாமனார் சிரித்தார். அவர் மனதுக்குள் ஒரு திருப்தி. நான் இந்த கதையை சொல்வதன் நோக்கம் உங்களுக்கு புரிந்திருக்கும். சிலர் நம் வாழ்க்கையில் வந்து வலியே தருகிறார்கள். ஆனால் அந்த வலியிலிருந்து நாம் படிப்பினை கற்றுக்கொண்டால் நமக்கு உண்மையான மகிழ்ச்சி என்று ஒன்று இருக்கிறது என்பதை உணரலாம். நான் இப்போது 60 வயதில் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். காரணம், நான் யாருக்காகவும் பொய் சொல்லவில்லை. யாரையும் ஏமாற்றவில்லை. உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஏமாற்றுபவர்கள் வந்தால் அவர்களை எதிர்கொள்ள தயங்காதீர்கள் என்று முடித்தார். இப்படிப்பட்ட கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுபோன்ற சுவாரஸ்யமான கதைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நன்றி.